இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சற்று முன் வெளியான ஒரு புது தகவல் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட் தாங்க. ஆமாங்க, அனைவருக்குமே இலவச கேஸ் சிலிண்டர் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அண்ட் இந்த திட்டத்தில் நம்ம எப்படி பயன்பெறலாம், இந்த திட்டத்துக்கு ஆண்களும் விண்ணப்பிக்கலாமா இல்லை பெண்களுக்கு மட்டுமா, ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம டெய்லி லைஃப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா நாடு முழுவதுமே இந்த கேஸ் சிலிண்டர் அதிக அளவில் யூஸ் பண்ணப்படுது. ஸோ இதோட தேவையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, இந்த கேஸ் சிலிண்டரோட விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுதே தவிர இது குறையாம தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் வகையில் ஒரு புதிய திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு திட்டத்துக்கு யார் தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தாங்க. ஆமாங்க, உங்களுடைய ஃபேமிலியில் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா, அதுவும் 18 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சு இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் மட்டும் இல்லைங்க, நீங்கள் மாதம் ரெகுலராக கேஸ் சிலிண்டர் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு மானியமாக 380 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா பிரதம மந்திரியின் உஜ்வாலா திட்டத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டம் யார் யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிற்படுத்தப்பட்ட நபர்களாக இருக்கீங்க, அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி, அது மட்டும் இல்லாமல் பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவங்களும் இந்த ஒரு திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பொருளாதார ரீதியாக யார் யாரெல்லாம் பின்தங்கி இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த திட்டத்தின் கீழ் இலவச கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பெண்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் என்பது பிரதமர் மோடியால் கடந்த 2016ஆம் ஆண்டு துவங்கப்பட்டுச்சு. நாடு முழுவதும் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். அண்ட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில கண்டிஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரரின் குடும்பத்தில் வேறு எந்த கேஸ் சிலிண்டர் இணைப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய அடையாள அட்டை, உங்களுடைய ரேஷன் கார்டு, இருப்பிட சான்றிதழ், வங்கி கணக்கு எண் மற்றும் IFSC குறியீடு, இது போன்றவை ஆவணங்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு LPG எரிவாயு விநியோகஸ்தரையும் விண்ணப்பதாரர் தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஆஃப்லைனில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போயிட்டு இந்தியன் கேஸ், பாரத் கேஸ், HP கேஸ் உள்ளிட்டவற்றில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்யலாம். ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பட்டனை கிளிக் பண்ணால் போதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நோவை கிளிக் பண்ணி உங்களுடைய பெயர், உங்களுடைய மொபைல் நம்பர், ஸோ இதே மாதிரி விவரங்கள் நிரப்புற மாதிரி இருக்கும். இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்களுக்காக தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய விண்ணப்ப படிவம் இருக்கும் பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேவையான விவரங்கள் அனைத்தையுமே ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் LPG விநியோகஸ்தர் மற்றும் வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து இதுக்கு தேவையான ஆவணங்களோட நகல்களையும் இணைக்க சொல்லியிருக்காங்க. ஜெராக்ஸ் காப்பீஸை இணைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில நாட்களில் இலவச கேஸ் அடுப்பு மற்றும் LPG சிலிண்டர் ஆகியவை உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் ஆஃப்லைன் மெத்தடில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியாதா அப்படின்னா ஆஃப்லைன் வழியாக கூட
இந்த ஒரு திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேஸ் ஏஜென்சி ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு நீங்கள் நேரடியாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ நேரடியாக போய் அல்லது காண்டாக்ட் பண்ணி பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்துக்கு அப்ளை பண்ணணும். இந்த ஒரு திட்டத்தில் நான் பயன்பெறணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா இலவச சிலிண்டர் அப்படிங்கிறது இலவசமாக கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 12 சிலிண்டர்கள் வரைக்கும் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஆர் அப்படி இல்லாட்டி நீங்கள் இ-சேவை மையத்துக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போனீங்க அப்படின்னா அவங்களே கூட உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த திட்டத்தோட பேர் சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒப்புதல் சீட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மாதம் நீங்கள் சிலிண்டர் வாங்குறீங்க அப்படின்னா இப்போது 800 ரூபாய் சிலிண்டர் அப்படின்னா உங்களுக்கு அதில் 400 ரூபாய் மானியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. நார்மலாக கேஸ் சிலிண்டர் வாங்குறவங்களுக்கும் இந்த ஒரு திட்டத்தின் கீழ் இலவச கேஸ் சிலிண்டர் பெறவங்களுக்கும் இதுதாங்க டிஃப்ரெண்ட். அதாவது பாதி விலையில் கேஸ் சிலிண்டர் கிடைச்சிரும், பாதி அமௌண்ட் மானியமாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த ஒரு திட்டத்தோட இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க.